friends, it's your Aariwingsworld. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போடுங்கன்னு சொல்லி ரெகுலராக நிறைய பேர் கேட்ட வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வந்து போட போகிறோம். அதாவது ஆன்லைன் கிளாஸ்னால் என்ன அண்ட் தென் டைரக்ட் கிளாஸ்னால் என்ன, ஸோ இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஆஃப்லைன் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்கூல் போய் ஒரு டீச்சர்கிட்ட கற்றுக்கிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கும், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு ஸ்கூல் போய் ஒரு டீச்சர்கிட்ட அவங்க சொல்கிறத கேட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கும், நம்ம வீட்டில் இருந்து தனியாக படித்து எழுதுறதுக்கும் நிறையாவே வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இன்னமும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எழுத படிக்க தெரியாதவங்கள கையை பிடிச்சி இப்படி தான் அப்படின்னு எழுத சொல்லி கொடுக்குறதுக்கும், நான் எழுதுறதை பார்த்து நீங்கள் எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம எழுத தெரியாதவங்கள கையை பிடிச்சி எழுத வச்சிடலாம். ஸோ அது வந்து உடனே நம்ம எழுத வச்சிடலாம். பட் வந்து என்னை பார்த்து நீ எழுது அப்படின்னு சொன்னால் உடனே எழுத வைக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கு வந்து அவங்க நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் தென் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் என்ன மாதிரி அவங்களால எழுத முடியும். இதுதான் வந்து டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ என்னோடய டைரக்ட் கிளாஸில் வர ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோடய ஃபஸ்ட் டேவே வந்து எங்கிட்ட ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நான் ஃபஸ்ட் டேவே கண்டிப்பாக அவங்கள வந்து என் கிளாஸை விட்டு வெளியே போகும்போது நான் கண்டிப்பாக பேசிக் அட்டன் பண்ண வச்சுட்டு தான் நான் வெளியவே அனுப்புவேன். இது வரைக்கும் எங்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸில் யாருமே பேசிக் அட்டன் பண்ணாமல் நான் வீட்டுக்கு அனுப்புனதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டேவே என்னால் அந்த பேசிக்கை அட்டன் பண்ண வைக்க முடியும். இதே வந்து டைரக்ட் கிளாஸில், அதாவது ஆஃப்லைன் நம்ம நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் வந்து கண்டிப்பாக முடியுமா அப்படின்னு கேட்டால் 100% கிடையவே கிடையாது. ஸோ நம்ம வந்து டைரக்ட் கிளாஸ் வரும்போது உடனே ஒரு விஷயத்த கற்றுக்க முடியும். இதே வந்து நம்ம ஆஃப்லைன் கிளாஸில் வந்து நம்ம கற்றுக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். அதுதான் ஒரு வித்தியாசம். ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாகவே நம்ம வந்து ஒரு விஷயத்த கற்றுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் லேட் ஆகும்னா ஏன் லேட் ஆகுங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும், ஐயோ இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டிச்சஸ் போடலைன்னா நாளைக்கு வந்து கிளாஸ் போக முடியாது, ஸோ வந்து மேம் வந்து கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் டைரக்ட் கிளாஸில். பட் அந்த ஆஃப்லைன் கிளாஸில் கண்டிப்பாக அந்த பயம் இருக்கவே இருக்காது. எங்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவாங்க. மேபி அவங்க அப்படி ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்தால் நான் கண்டிப்பாக கிளாஸ்க்குள்ளே விட மாட்டேன். சரிங்களா? அப்படியே வந்து ஒருவேளை அவங்க பண்ணாமல் வந்தாலுமே உடனே எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ மேம் எனக்கு இன்றைக்கி முடியலை, ஸோ எனக்கு ஐயோ இன்றைக்கி தலைவலி, இன்றைக்கி வந்து எனக்கு ஃபீவரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரீசன் சொல்லுவாங்க. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து 20% தான் வந்து அந்த மாதிரி ரீசன் சொல்லுவாங்களே தவிர 80% வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிட்டு தான் வருவாங்க. பிகாஸ் அவங்க அந்த ஸ்டிச்சஸ் பண்ணாமல் என் கிளாஸ்க்கு வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் வந்து சொல்லி கொடுக்க மாட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்ம டைரக்ட் கிளாஸில் வந்து கொடுக்கக்கூடிய ப்ரெஷர். பட் வந்து ஆஃப்லைன் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரின்சிபல் இருக்காது. பிகாஸ் வந்து ஆமாம் இந்த தையல் தானே, ஓகே பண்ணுவோம், ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுவோம், வந்தால் பார்ப்போம், இல்லைனா அடுத்த நாள் பார்ப்போம், வரலைன்னா அதுக்கு அடுத்த நாள் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு அசால்ட் இருக்கும். பட் அது வந்து நம்ம டைரக்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு தையலை முடிச்சாதான் அடுத்த தையல் சொல்லி கொடுப்போங்கிற நம்ம இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுப்போம். பட் அந்த ப்ரெஷர் வந்து இவங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸில் இருக்காது. ஸோ ஒரு தையல் போடுவாங்க, அது போட்டு பார்ப்பாங்க, வரலைன்னா விட்டுட்டு சரி அடுத்தது ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு போயிடுவாங்க. ஸோ அரகுற வேலையாக இருக்கும். ஸோ டைரக்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்காது. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வந்து ஆஃப்லைன் கிளாஸ்னால் என்ன, ஆன்லைன் கிளாஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆஃப்லைன் கிளாஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து இப்படித்தாங்கிறத ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது, அதாவது நெட்டில் போடுறது. ஸோ அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கிறது வந்து ஆஃப்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு கிளாஸில் என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து வீட்டில் இருந்து போட்டு பழகிக்கலாம், அவ்வளோதான். பட் ஆன்லைன் கிளாஸில் எப்படின்னா, ஸோ நீங்கள் எங்கிட்ட டைரெக்டாகவே எங்கிட்ட வந்து கால் பண்ணி, ஸோ இந்த டவுட் இருக்குது, ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து இப்படி நான் பண்ணேன், ஸோ நம்ம வந்து அந்த மிஸ்டேக்ஸ் வந்து எப்படி கரெக்ட் பண்ணலாம் எல்லாமே நம்ம டாப் டு பாட்டம் டைரக்ட் கிளாஸ் மாதிரியே வந்து ஆன்லைன் கிளாஸில் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து கோச்சிங் கொடுப்பேன். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆஃப்லைன் கிளாஸில் அந்த ஒரு கோச்சிங் இருக்காது. பட் இதே ஆன்லைன் கிளாஸ்னால் அந்த ஒரு கோச்சிங் இருக்கும். ஸோ டைரக்ட் கிளாஸில் வந்து எவ்வளோ தூரம் கற்றுக்க முடியும், ஆன்லைன் கிளாஸில் எவ்வளோ தூரம் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். டைரக்ட் கிளாஸில் 100% உடனே கற்றுக்க முடியும். பட் இதுவே வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா
100%ல கத்துக்க முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கத்துக்க முடியும். பட் வந்து 80% தான் உங்களால கத்துக்க முடியும். பிகாஸ் வந்து டைமிங் இங்க வந்து டைமிங் வந்து ஷார்ட் டைம்ல வந்து கத்துக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாகும். பட் வந்து ஆஃப்லைன் கிளாஸ்ல வந்து நீங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட ஹார்ட் ஒர்க் நீங்க வந்து பண்ணணும். ஸோ வந்து ஒரு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, டாப் டூ பாட்டம் நீங்க கத்துக்கிறதுக்கு ஃபுல் எஃபோர்ட் பண்ணணும். அதாவது ஸ்கிப் பண்ணி பார்க்கக்கூடாது. ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன தையல் நான் போட்டு விட்டுருப்பேன். அந்த நேரத்தில வந்து இந்த இடத்துல லாக் பண்ணணுங்கிற வார்த்தை வந்து நான் சொல்லியிருப்பேன். நீங்க அந்த நேரத்தில வந்து ஒரு ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த 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 ஒரு தையல் வந்து உங்களுக்கு புரியுமா? கண்டிப்பா புரியாது. ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க லாஸ் பண்றீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு விஷயத்த ஒரு 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 விஷயத்த நீங்க கத்துக்கணும்னா, அதுக்குண்டான முழு முயற்சிய வந்து நீங்க வந்து எடுக்கணும். அண்ட் தென் இப்ப நார்மல் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா, கண்டிப்பா 1/2 மணி நேரம் கிளாஸ் வந்து அவங்க இருந்து தான் ஆகணும். ஸோ வந்து பிடிக்குதோ, பிடிக்கலையோ வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். எந்திரிச்சு எங்கேயுமே போகவும் முடியாது. ஸோ கிளாஸ் ஃபுல்லா முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வெளியே போக முடியும். ஸோ இதே வந்து நீங்க ஆஃப்லைன் கிளாஸ்லங்க அதே மாதிரி நம்ம டாப் டூ பாட்டம் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் தானே நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அந்த ஒரு வீடியோவ டாப் டூ பாட்டம் அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத முழு மூச்சா பாயிண்ட் டூ பாயிண்ட் நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணாவே உங்களால பெஸ்ட்டா வந்து ஆன்லைன்லயும் கத்துக்க முடியும். ஸோ நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும்னா, அதுக்கு நீங்க டாப் டூ பாட்டம் ஃபுல் டைம் வந்து அதுக்காண்டி வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்க்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்த நீங்க உங்க ஒரு தொழில் ஸ்தானத்துல இருந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து கத்துக்க போறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காண்டி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கூட உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா, எப்படி உங்களால ஒரு ப்ளவுஸ ஒரு 3 நாள், 4 நாள் வந்து கஷ்டப்பட்டு போட முடியும்? நான் அந்த ஒரு கொஸ்டின கண்டிப்பா நான் கேட்க விரும்புறேன். பிகாஸ் ஒரு 10 நிமிஷம் அந்த ப்ளவுஸ் எப்படி பண்றாங்கங்கிறத சொல்றத கேட்கவும் முடியல, அத பார்க்கவும் முடியல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, எப்படி நீங்க அந்த ப்ளவுஸ உங்களால வந்து போட முடியும்? கண்டிப்பா முடியவே முடியாது. ஸோ நமக்கு வந்து ஆர்வம் இருக்கணும். ஆர்வம்னா எந்த விஷயத்துல ஆர்வம் இருக்கணும்னு நெனைக்கிறீங்க? எப்படி அவங்க சொல்றாங்க? அத எப்படி பண்ணணும்? அப்படின்னு டாப் டூ பாட்டம் சின்ன சின்ன விஷயங்கள கூட தெரிஞ்சுக்கிற ஆர்வங்கள் இருக்கணும். ஸோ நானா வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் டேஸ்ல நான் வந்து நெறைய டிவி பார்ப்பேன். நான் சாப்பிடும்போது டிவி, படுக்கும்போது டிவி, 24 மணி நேரம் டிவி தான். ஸோ வந்து இப்ப நான் என்னைக்கு ஆரி ஃபீல்ட லவ் பண்ணி அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேனோ, அந்த அந்த டிவி பார்த்தே ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்காக நான் சுத்தமா டிவியே பார்க்கறது கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அப்பப்ப தான் பார்ப்பேன். ஸோ ரெகுலரா பார்க்க மாட்டேன். பட் வந்து என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாவே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ ஆரிங்கிறது ஒரு கடல் மாரி. ஸோ நெறைய தையல் இருக்கு. ஸோ நம்ம வந்து நான் நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் இப்போ வரைக்கும் நினைக்கிறது, நான் வந்து பாதி தான் கத்துருக்கேன். ஸோ நம்ம இன்னமும் நெறைய கத்துக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நீங்களும் இருக்கணும். ஒருத்தவன் வந்து நம்ம எல்லாமே கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறோம்னா, அவன் உண்மையாவே கம்ப்ளீட்டா 0 தான். சரிங்களா? நம்ம வந்து இன்னமும் கடல் மாரி இருக்கு. நம்ம கத்துக்கணும்னு நெனைச்சோம்னா எவ்வளவோ விஷயங்கள் கத்துக்கலாம். அதனால நான் என்ன செய்வேன்னா, என்னோட டைமிங் எனக்கு வேஸ்ட் டைம் கிடைக்கும்போது கூட, இன்னமும் என்ன பெட்டரா இருக்கு? இன்னமும் என்ன பெட்டரா இருக்குங்கிற வந்து ஒரு தேடல் இருக்கும் எனக்கு. நம்ம வந்து ஒரு விஷயத்த கத்துக்கணுங்கிற ஆர்வம் தான் இருக்கும். நான் ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது கூட நான் என்ன செய்வேன்னா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நான் வீடியோஸ் பார்ப்பேன். எனக்கு வந்து ஆரி பத்தின ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு, அவங்க டாப் டூ பாட்டம் என்ன சொல்றாங்கன்னு நான் கூர்ந்துச்சு காது குடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். அண்ட் தென் அவங்க சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரும்போது நான் என்ன சொல்கிறாங்கங்கிறத நான் பார்ப்பேன். நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு. ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு விரும்பி செய்யும்போது முழு விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஸ்கிப் பண்ணி போகிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஃபுல் டைம் வந்து இப்போ நான் ஒரு ஒரு ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்தாலுமே, நீங்கள் என்கிட்ட டைரெக்டாகவே கிளாஸ் வந்திருக்க மாதிரி நினச்சிட்டு என்கிட்ட இருந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஹோம்வொர்க் குடுக்குறேனோ, அன்னைக்கே நீங்க வீட்ல போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க வீட்ல பிராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? தாராளமா கேளுங்க. நான் வந்து எனி டைம் நீங்க டவுட்ஸ் கேட்டாலும், நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். சரிங்களா? நான் வந்து ஒரு தையல் சொல்லிக் குடுத்தோம்னா, அத உடனே வீட்ல போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து அத வந்து ஹோம்வொர்க்ஸ் நெறைய பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ரெகுலர் கிளாஸ்க்கு குடுக்குற அட்டென்ஷன நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸுக்கும் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களாலயும் வீட்ல இருந்தே அழகா ஸ்டிச்சஸ் வந்து கத்துக்க முடியும். அண்ட் தென் பேசிக் கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு குருவோட ஸ்தானத்துல நம்ம கத்துக்கிட்டோம்னா, அதோட பெர்ஃபெக்ஷன் லெவல் வந்து ரொம்ப நல்லாருக்கும். பிகாஸ் வந்து நம்ம வந்து அவங்க டீச்சர் பக்கத்துல இருந்து கத்துக்கிறதுக்கும், ஒரு டைரக்ட் கிளாஸ்ல அதாவது ஆன்லைன் கிளாஸ்ல கத்துக்கிறதுக்கும் வந்து நெறையாவே வித்தியாசங்கள் இருக்கு. இவங்கள்ட்ட நம்ம டீச்சர்ட்ட போய் கத்துக்கிட்டோம்னா,
100% கற்றுக்கலாம். இதே வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் கற்றுக்கும் போது 70% வந்து கற்றுக்கலாம். இவங்கள்ட்ட போய் கற்றுக்கிட்டோம்னா ஃபினிஷிங் லெவல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவங்கள்ட்ட போய் நார்மலாக வந்து நம்ம ஆன்லைனில் கற்றுக்கிட்டோம்னா ஃபினிஷிங் லெவல் கொஞ்சம் அவங்கள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் அந்த கம்மியாக இருக்கிறத 100% ஆக்குறது வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கில் தான் இருக்குது. பிகாஸ் வந்து நார்மல் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹார்ட் ஒர்க்கும் வந்து டீச்சர் கையில் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ வந்து இதே வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹார்ட் ஒர்க்கும் உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை நம்புங்க. ஸோ உங்களை நம்பி உங்களோட ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஓகே, நான் உங்களுக்கு சொன்னது ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பாய், ஹாவ் ஏ நைஸ் டே. அண்ட் தென் கண்டிப்பாக நீங்களும் பெஸ்ட்டாகவே பண்ணலாம். பாய்.